Hello guys, welcome back to DST Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் ராக்னராக் மன்வா பெட்டனோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், போன வீடியோட கடைசியில் பயங்கரமாக பவர் அப் ஆன நம்ம சுஹோ அவன் அப்பா மாதிரியே எல்லா ஃபைட்லையும் சோலோவை சண்டை போடாம மற்றவங்களுக்கு அவனோட பவர்ஸை ஷேர் பண்ணி மற்றவங்க கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ முடிவு எடுத்திருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி போன வீடியோவில் ஊருக்குள்ள ஏகப்பட்ட டஞ்சன் பிரேக் நடந்திருக்கும். அப்போ அந்த டஞ்சன் பிரேக்லேருந்து வெளியே வந்த மான்ஸ்டர்ஸ் கூட அங்கிருந்து ஹண்டர் சண்டை போட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ நம்ம சுஹோ அவனோட பவர்ஸை ஷேர் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டிருப்பான். அதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். போன வீடியோ கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் செட் பண்ணி வச்சிருந்தேன். அது யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் கிரெடிட் சீன் தான். அண்ட் போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோக்கும் எவ்வளவு சீக்கிரமா 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவை பெரிய வீடியோவை போட ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம அந்த லைக்கை தட்டிட்டு அப்படியே அந்த கமெண்ட் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே அப்படியே தட்டி விட்டுருங்க. காசா பணமா அப்படியே ஒரு லைக் ஹைப்பி மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. சார் ரைட் கேஸ், வளவள குளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு சுஹோ தான் காட்டுறாங்க. பயபிளியோட பவர்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் இருக்குன்றனால அந்த டஞ்சன் பிரேக்ல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுஹோ ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்றான். கிட்டத்தட்ட சுஹோவாலேயே அவனோட பவர்ஸ் இப்படி அபரிவிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நம்ப முடியல. அந்த அளவுக்கு சுஹோவோட பவர்ஸ்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல நம்ம சுஹோ ஷேடோஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரு சில ஹண்டர்ஸ்க்கு அந்த ஐட்டம்ஸை கொடுத்துருப்பான்ல, அதை வச்சு அந்த ஹண்டர்ஸ் எல்லாமே அங்கிருந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஈஸியா சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி பயங்கரமா திணறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த ஐட்டம்ஸ் வச்சு அந்த ஹண்டர்ஸால அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஈஸியா சண்டை போட முடியுது. அண்ட் நம்ம சுஹோவால இப்போ ஷேடோஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பட் அந்த ஷேடோஸை டைரக்டா அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த ஷேடோஸை ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சுஹோவால அந்த ஷேடோஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் சுஹோ இப்படி ஷேடோ ஐட்டம்ஸை கிரியேட் பண்றான் இல்லையா, அப்படி கிரியேட் பண்ற அந்த ஷேடோ ஐட்டம்ஸ் கூட கான்ட்ராக்டும் மேக் பண்ண முடியும். ஐ மீன் நம்ம சுஹோ ஹீரோ கிரேடுக்கு மேல பவர் லெவல் இருக்கக்கூடிய ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்தானா இந்த ஷேடோ ஐட்டம் கான்ட்ராக்ட்ன்றது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சுஹோ அந்த ஐட்டமை யூஸ் பண்ண சூஹோ கிரியேட் பண்ண அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லெவல் அப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சூஹோ அந்த கிளாஸ் சேஞ்ச் கோஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில புது ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருப்பான். அண்ட் ஆரம்பத்தில் நம்ம சூஹோ அந்த கிளாஸ் சேஞ்ச் கோஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் அவன் என்ன கிளாஸ்ன்றதே மென்ஷன் பண்ணிருக்காது, வெறுமனையா பிளாங்காக இருந்திருக்கும் அந்த இடம். பட் இப்போ அந்த கிளாஸ்ன்ற இடத்துல இர்ரெகுலர் ஒயிட் ஷேடோ அப்படின்ற மாதிரி சிஸ்டம் மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா இந்த கிளாஸ் மூலியமா நம்ம சூஹோக்கு எந்த ஒரு பவர்ஸுமே கிடைச்ச மாதிரி தெரியல. இதை பார்த்த நம்ம சூஹோமே என்னடா இது ஒயிட் ஷேடோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனா என்னோட எந்த ஒரு ஷேடோவுமே ஒயிட்டா மாற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா அங்கிருந்து ஒரு சில மான்ஸ்டர்ஸ் நம்ம சூஹோவை அட்டாக் பண்ற மாதிரி வர இவன் நேரமா தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தூதுவன் அந்த களத்துல இறங்குறான். இப்படி தூதுவன் அந்த இடத்துல இறங்கின ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அவனோட ஆம்பிளிகேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையுமே ஈஸியாக அடிச்சு நாக் அவுட் பண்ணுறான். இந்த அட்டாக்கை பார்த்தா நம்ம சூஹோ அண்ட் சூஹோ பின்னாடி இந்த ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரு செகண்ட் உறைஞ்சு போயிடுறாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூஹோவும் ஒரிஜினல் தூதுவனும் நேருக்கு நேராக மீட் பண்ணுறாங்க. பட் நம்ம சூஹோக்கு பார்க் டொஜின் தான் தூதுவன்ற விஷயம் தெரியாது இல்லையா, அதனால நம்ம சூஹோ பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அண்ட் இதே சமயத்தில் நம்ம சூஹோ அண்ட் தூதுவன் அவன் ரெண்டு பேர்த்தையுமே நியூஸில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்ஹோக்கு மன நிம்மதியா இருக்கு. பயப்பட அந்த டிவியை பிடிச்சி அழுதுகிட்டே தக்காளி நீ திரும்ப வந்தோடனே எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கணும்ல சூஹோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ அந்த டிவியை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அங்க இருந்த ஊதின்செல்மே சூஹோ திரும்ப வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் லைட்டா ரிலீஃப் ஆகுறாப்ல. பட் அந்த மன நிம்மதி ஒரு செகண்ட் கூட இல்லாத மாதிரி நம்ம ஊதின்செலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல நம்ம சோய் அண்ட் லிம் டிகியோ ரெண்டு பேருமே கான்ஃபரன்ஸ் போட்டு நம்ம ஊதின்செல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஊதின்செல் எப்படி டிவியில சூஹோ திரும்ப வந்துட்டான்றத பார்த்தாரோ அதே நியூஸை நம்ம லிம் டிகியோ அண்ட் சோய் ரெண்டு பேருமே பார்த்திருப்பாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சூஹோ வந்து ஒரு கிரிமினல் இல்லையா, அவன் தானே மிக்ஸுங்க போட்டு தரலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால சோய் அண்ட் லிம் டிகியோ ரெண்டு பேருமே சூஹோவை கேப்சர் பண்றதுக்காண்டி போறாங்க. அதுலயுமே நம்ம லிம் டிகியோ சூஹோ ஒரு வழி பண்ணணுன்றதுக்காண்டி வெறித்தனமா நம்ம சூஹோ இருக்க இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஊதின்செல் லிம் டிகியோ கிட்ட, லிம் டிகியோ நீ எதுவும் பண்ணிடாத, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க் டொஜின் கிட்ட நான் சூஹோவை கேப்சர் பண்ண சொல்றேன், நீ எதுவும் தேவையில்லாம போய் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சு எதுவும் பண்ணிடாத, அவன் ஒரு கிரிமினல்ன்றதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சோ நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்செல் என்ன சொன்னாலும் நம்ம லிம் டிகியோட மனசு மாறுற மாதிரியே தெரியல. பயபுல
அதுக்குள்ள சூஹோ ஒரு கிரிமினல்ன்றத முடிவே பண்ணிட்டான். அவன் தான் மிங்ஸங்க கொண்டான். அவனுக்கும் ஸ்டார் போடுறதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் அந்த பயபுல மாஸ்க் போட்டு இவனால சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவன் கிரிமினல் ஆளாம நல்லவனா இருந்தானா எதுக்கு மாஸ்க் போட்டு சுத்தணும் அப்படின்ற மாதிரி லிம்டெக்கியும் அவன் கிரிமினல்ன்றத முடிவே பண்ணிட்டான். அதே சமயத்துல நம்ம சோயுமே சூஹோ ஒரு கிரிமினல்ன்ற மாதிரி தான் நம்புறான். பட் நம்ம ஊஜின்செல் சூஹோ ஒரு கிரிமினல் இல்லன்றத நம்புறாரு இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சோய் ஊஜின்செல் கிட்ட கான்ஃபரன்ஸ் கால்ல அப்படியே லைட்டா சர்க்காஸ்டிக்கா பேசுறான். சூஹோ ஒரு கெட்டவே மாதிரி எனக்கு தோணல. சோ அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காண்டி ஹண்டர் அசோசியேஷனுக்கு கூட்டிட்டு வரதான் நல்லது. பிகாஸ் அந்த சூஹோ நம்ம ஊஜின்செல் கூட ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய பிரசிடென்ட் ஜின்ஹோவோட நெஃப்யூல. அதனால அவனை ஹண்டர் அசோசியேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஆனா நான் இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே காரணம் அந்த ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் கண்டி தான். சோ அந்த ஹெட் கரெக்டான முடிவு எடுப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம தூதுவனை காட்டுறாங்க. அப்போ நம்ம லிம்டெக்கியோ தூதுவன் கிட்ட சூஹோவை ஹண்டர் அசோசியேஷனுக்கு கூட்டிட்டு வா, எக்காரணத்து கூட அவனை தப்பிக்க விட்டுறாத அப்படின்ற மாதிரி நம்ம லிம்டெக்கியோ தூதுவன் கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதை கேட்டு நம்ம தூதுவன் சிரிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லிம்டெக்கியோ கிட்ட சொல்லிட்டு அதே சிரிச்ச முகத்தோட நம்ம சூஹோ கிட்ட ரீப்பர் கில்டோட கில்டு மாஸ்டர் உன்னை ஹண்டர் அசோசியேஷனுக்கு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காப்ல அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சொல்ல அதை கேட்டு நம்ம சூஹோக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தூதுவன் சூஹோ கிட்ட ஹோ உனக்கு விஷயமே தெரியாதா, அதனாலதான் நீ இப்படி ஓப்பனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ ரீப்பர் கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டரான மிங்ஸ் அங்க கொன்னதுக்கும் ஸ்டார் போர்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல உனக்கு ஒரு பங்கு இருக்குன்ற பேர்ல உன்னைய வாண்டட் கிரிமினலா அறிவிச்சிருக்காங்க. சோ நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கு மரியாதை என் கூட வந்தனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சூஹோ கிட்ட சொன்னோன்னே நம்ம சூஹோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப அங்க இருந்த ஹண்டர்ஸ் நம்ம சூஹோக்கு சப்போர்ட் பண்ணி தூதுவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவன் தான் எங்கெல்லாம் உயிரையும் காப்பாத்துனா, இவன் இல்லைன்னா நாங்க எல்லாருமே செத்துருப்போம். சோ இவன் ஒரு வாண்டட் கிரிமினல் எல்லாம் கிடையாது, இவன் மேல எந்த ஒரு தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஹண்டர்ஸ் நம்ம சூஹோக்கு சப்போர்ட் பண்ணி தூதுவன் கிட்ட பேசுறாங்க. அப்போ நம்ம சூஹோ அந்த ஹண்டர்ஸ் கிட்ட இல்ல நீங்க எதுவும் போராடாதீங்க, நான் அவன் கூட போறேன், சொல்ல போனா நானே ஹண்டர் அசோசியேஷனுக்கு வரலாம் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ தூதுவன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே சூஹோவும் தூதுவனும் அந்த இடத்துல இருந்து மெதுவா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம தூதுவன் அவன் மனசுக்குள்ள இந்த பயபுல எப்படி திடீர்னு ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு பவர்ஃபுல்லானா, இவன் மேல இனிமேல் அந்த நார்மலான ஸ்டார் ஃபிராக்மெண்ட் வேலை செய்யாத நினைக்கிறேன். இவனை என் கடவுளோட பிலிவரா மாத்துறதுக்கு நான் புதுசா ஒரு ஸ்டார் ஃபிராக்மெண்ட் உருவாக்கணும் போலயே, அது வரைக்கும் நான் இவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தா நல்லது நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா அங்க இருந்து எல்லா ஹண்டர்ஸோட போன்லயுமே ஒரு வார்னிங் மெசேஜ்ன்றது வருது. அந்த வார்னிங் மெசேஜ்ல ஒரு மாஸ் பிரேக் டவுன் நடந்திருக்கு. அந்த மாஸ் பிரேக் டவுன் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அவேக்கன் ஹியூமன்ஸ்ல நிறைய பேர் என்னதான் ஹண்டர்ஸ் ஆயிருந்தாலும் ஒரு சில பேர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஜெயில அடைச்சிருப்பாங்க. சோ இப்போ அந்த கிரிமினல்ஸ்க்கு எப்படியோ ஸ்டார் பவுடர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டார் பவுடர் யூஸ் பண்ணி அங்க இருந்த கிரிமினல்ஸ் எல்லாமே தப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கிரிமினல்ஸ் கிட்ட தப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த மெசேஜ்ல சொல்றாங்க. சோ பக்கத்துல இருக்க ஹண்டர்ஸ் எல்லாமே அந்த எஸ்கேப் ஆன கிரிமினல்ஸ் தடுக்கிறதுக்காண்டி வாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல ஃபுல்லா தெளிவா சொல்லிருக்காங்க. இதை கேட்டு நம்ம சூஹோ தூதுவன் கிட்ட அந்த எஸ்கேபிஸ் எல்லாத்தையுமே நம்ம தடுத்தாகணும், அவங்க எல்லாருமே ஸ்டார் பவுடர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்கள குறைச்சு எடை போடக்கூடாது, அவங்க ரொம்ப டேஞ்சரஸானவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ தூதுவன் கிட்ட சொல்ல அப்ப நம்ம தூதுவன் ஆரம்பத்துல அங்க இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் அந்த எஸ்கேபிஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. சோ நீ இப்போ ஹண்டர் அசோசியேஷனுக்கு வரலாம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சூஹோ கிட்ட சொன்னாலும் அப்ப நம்ம சூஹோ தூதுவன் கிட்ட பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கிரே கூட கம்பைன் ஆகி தூதுவன் முன்னாடி அவனோட பவர்ஸ் ஃபிளெக்ஸ் பண்ணி காமிக்கிறான். அப்போ அதை பார்த்த தூதுவன் சரி ரைட்டு நீ போ, நான் ஹண்டர் அசோசியேஷன் கிட்ட நான் உன்னை தடுக்க முயற்சி பண்ண இருந்தாலும் நான் அதில் ஃபெயில் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் சூஹோ கிட்ட சொன்னோன்னே நம்ம சூஹோ சரைட்டு ரொம்ப நன்றிடா பைலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். சூஹோ அந்த இடத்த விட்டு போனக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஜெயில் பிரேக் டவுனுக்கு காரணமே இந்த தூதுவன் தான். சூஹோ அந்த இடத்த விட்டு போனோன்னே நம்ம தூதுவன் இவனோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஜெயில் பிரேக் டவுன் நடந்துச்சு இல்லையா அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பிச்சு போகும்போது ஏகப்பட்ட காட்ஸை போட்டு தள்ளியிருக்காங்க. அண்ட் இந்த எல்லா கிரிமினல்ஸோட கழுத்துலயுமே ஒரு காலரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலரை இந்த கிரிமினல்ஸ் கலட்ட முயற்சி பண்ணாலோ இல்ல அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணாலோ அந்த காலர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பைக்ஸ் வெளியே வந்து இந்த கிரிமினலை சாவடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த கிரிமினல்ஸ் அந்த காலர்ஸை கலட்டுற வழியை எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமே அந்த காலர்ஸை கலட்டுறது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையுமே இந்த ஜெயில அடைச்ச ஹண்டர் அசோசியேஷனை பழி வாங்க போறேன்ற மாதிரி எல்லாரும் அந்த ஜெயில விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே டாங் சுகுன்ற ஒருத்தர் லீட் பண்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு எவ்வளவு சீக்கிரமா 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவை இந்த வீடியோ மாதிரி ஷார்ட்டா போடாம நல்லா பெருசா போடுறேன். சோ மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி தெறிக்க விடுங்க. அதே மாதிரி இந்த கவுண்ட் பஸ் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா லைக் டார்கெட்டை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இந்த சீசன் 2ல வெறும் 20 சாப்டர் தான் இருக்கு. அதனால இந்த லைக் மட்டும் தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த சீசன் 2 முடிச்சிடலாம். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.